வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க் இல்லனா பிளே கிரவுண்ட் திடீர்னு ஒரு பிரைவேட் கம்பெனியோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்பவே முடியல இல்லையா? ஆனா கிட்டத்தட்ட அப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு புது அரசாணை இப்போ வந்திருக்கு. அது என்ன? அதனால நமக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரலாம்? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கேள்விக்கு பதில் என்னன்னு யோசிப்போம். உங்க ஏரியாவுல இருக்கிற ஒரு பொது இடத்தை யார் கண்ட்ரோல் பண்ணணும்? அது பொதுவானதா இருக்கணுமா இல்ல அதை உருவாக்குன அந்த நிறுவனத்துக்கே சொந்தமா இருக்கணுமா? இந்த கேள்விக்குள்ள தான் நாம இன்னைக்கு பேச போற மொத்த விஷயமே அடங்கியிருக்கு. சோ இதுதான் அந்த முக்கியமான நியூஸ். தமிழ்நாடு அரசு சில குறிப்பிட்ட பெரிய நிறுவனங்களுக்கு, அதாவது கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், தொழிற்சாலைகள், இதுக்கெல்லாம் திறந்தவெளி ஒதுக்கீடு, அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வ், ஷார்ட்டா ஓஎஸ்ஆர் விதிகள்ல சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே வரியில சொல்லப்பட்ட இந்த மாற்றம் நம்ம நகரங்களோட எதிர்காலத்தையே மாத்தி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது. சரி, இந்த மாற்றத்தோட தாக்கத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஓஎஸ்ஆர்னா என்ன, எதுக்காக இந்த ரூல் இருக்கு, அதோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லையா? வாங்க பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓஎஸ்ஆர் அப்படிங்கிறது ஒரு சமூக பொறுப்பு மாதிரிதான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பில்டர் ஒரு பெரிய லேண்ட்ல அபார்ட்மெண்ட் கட்டுறாருன்னா அந்த மொத்த இடத்துல 10% பார்க், விளையாட்டு மைதானம் மாதிரியான பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கி அது அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். இது சட்டப்படி ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஏன்னா நம்ம ஊரு வெறும் கான்கிரீட் காடா மாறிடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் இந்த விதி இருக்கு. இந்த மாற்றம் திடீர்னு ஒரே நாள்ல வந்ததில்ல. நீங்க இந்த டைம்லைன்ல பாக்குற மாதிரி ஓஎஸ்ஆர் விதிகள் அப்பப்பா மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. சில சமயம் விதிகள் ரொம்ப கடுமையா இருந்திருக்கு, சில சமயம் கொஞ்சம் தளர்த்தப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வந்திருக்கிற இந்த திருத்தம் அந்த வரிசையிலேயே ஒரு மிக முக்கியமான ஒரு பெரிய திருப்பம்னு சொல்லலாம். ஓகே, இப்போதாங்க நாம இந்த விஷயத்தோட மைய பகுதிக்கே வரோம். முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன மாறி இருக்கு, இந்த ரெண்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாதான் இந்த திருத்தத்தோட உண்மையான தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெளிவா புரியும். இந்த ஸ்லைடை ரொம்ப கவனமா பாருங்க. இதுதான் மொத்த மாற்றத்தோட சுருக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி வரைக்கும் ஓஎஸ்ஆர் நிலம் உள்ளாட்சிக்கு எழுதி வைக்கப்பட்டு அது பொது சொத்தா இருந்துச்சு. ஆனா இனிமே அந்த நிறுவனங்களை அது அவங்க வளாகத்துக்குள்ள வச்சு பராமரிச்சுக்கலாம். ரெண்டாவது, முன்னாடி அந்த இடத்துக்கு மெயின் ரோட்ல இருந்து நேரடியா போறதுக்கு வழி இருக்கணும். ஆனா இப்போ அந்த இடம் அவங்க காம்பவுண்டுக்குள்ள எங்கே ஒரு மூலையில கூட இருக்கலாம். இதுதான் இங்க நடந்திருக்கிற மிகப்பெரிய மாற்றம். சரி, இந்த மாற்றம் நல்லதா கெட்டதா? இதுக்கு நேரடியான பதில் கிடையாது. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி இந்த மாற்றத்துக்கும் ரொம்ப வலுவான ஆதரவும் இருக்கு, அதே சமயம் கடுமையான எதிர்ப்பும் இருக்கு. முதல்ல இத ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஆதரவாளர்களோட வாதத்தை இந்த ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு காலேஜுக்குள்ளேயோ இல்ல ஒரு ஃபேக்டரிக்குள்ளேயோ இருக்கிற இடத்த பாதுகாப்பு காரணங்களாக எப்படி நாங்க பொதுமக்களுக்கு திறந்து விட முடியும், அது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்றாங்க. இதுவும் நாம யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் தான். சுருக்கமா சொல்லணும்னா, ஆதரவாளர்களோட வாதங்கள் 4 விஷயத்த மையமா வச்சிருக்கு. 1, அந்த இடம் அந்த நிறுவனத்தோட பயன்பாட்டுக்கே தேவைப்படுது. 2, பாதுகாப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை. 3, அந்த நிலத்தோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருந்தாதான் நிர்வாகம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். 4வது, இந்த மாதிரி விதிகளை தளர்த்தனா தமிழ்நாட்டுக்கு நிறைய பெரிய முதலீடுகள் வரும்னு சொல்றாங்க. இப்போ நாணயத்தோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். சமூக ஆர்வலர்களும் சில பில்டர்ஸும் இந்த மாற்றத்தை ஏன் பொதுமக்களுக்கு செஞ்ச துரோகம்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. அவங்களோட கவலைகள் என்ன? எதிர்ப்பாளர்களோட வாதத்தோட மையப்புள்ளியே இதுதான். ஓஎஸ்ஆர் நிலங்கிறது அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, அது அந்த பகுதியில வாழ்ற ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கானது. அதோட அடிப்படை நோக்கத்தையே இந்த திருத்தம் சிதைக்குது அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆதங்கம். விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுற ஆபத்துகள் இதுதான். முதல்ல ஓஎஸ்ஆரோட நோக்கமே அடிபட்டு போயிடும். ரெண்டாவது, அந்த இடத்தை யாருக்கும் தெரியாம வேற எதுக்காவது பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. சமூக ஆர்வலர் எஸ்பி தியாகராஜன் கேட்குற மாதிரி உள்ள போய் பார்க்கவே வழி இல்லைன்னா அரசாங்கம் எப்படி அதை கண்காணிக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? இப்போ 2 தரப்பு வாதங்களையும் பார்த்தோம் இல்லையா? இதுல யார் சொல்றது சரி, யார் சொல்றது தப்புன்னு தீர்ப்பு சொல்றது நம்ம நோக்கமல்ல. இது ஒரு தராசு மாதிரி. ஒரு பக்கம் நிறுவனங்களோட வளர்ச்சி, இன்னொரு பக்கம் பொதுமக்களோட உரிமை. இது ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுங்கிறது தான் இங்க இருக்கிற உண்மையான சவால். இந்த முழு பிரச்சனையோட ஆணிவேரே இதுதான். ஒரு பக்கம் பிரைவேட் நிறுவனங்களோட பாதுகாப்பு, அவங்களோட செயல்பாட்டு தேவைகள். இன்னொரு பக்கம் பொதுமக்களாகிய நமக்கான பசுமை வெளி, நமக்கான உரிமை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்துல நாம எதுக்கு முன்னுரிமை கொடுக்க போறோம்? கடைசியா இந்த கேள்வியை உங்க முன்னாடி வைக்கிறோம். வளர்ச்சி முக்கியமா இல்ல பொது உரிமை முக்கியமா? ஒரு நகரத்தை உருவாக்கும் போது இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம எங்க கோடு கிழிக்கணும்? இன்னைக்கு நாம எடுக்கிற இந்த ஒரு சின்ன முடிவு நாளைக்கு நம்ம குழந்தைங்களோட விளையாட்டு மைதானத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்கலாம். யோசிப்போம். நன்றி.